மீனா சத்யாவுக்காக போய் சண்டை போட்டு என் தம்பி எப்படி பண்ணினா நீ நல்லா இருக்க மாட்டா அப்படின்லாம் பேசும்போது தள்ளி விட்டுறாரு. ரத்தம் லைட்டாக வந்துடுது. வேகமாக முத்து அடித்து போட்டுறாங்க. இந்த கோவத்தில் சத்யாவையும் போய் சத்யாவும் வந்து இனிமேல் அவன் பக்கமே வரமாட்டேன், எங்கள் அக்கா வந்து நீ இப்படி பண்ணிட்டில அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கோவத்தில் சிட்டி வந்து அவங்க அக்காவையும் மாமாவையும் வந்து சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக ஒரு 3 மாதம் கைகால் உடஞ்சி வீட்டிலே படுத்துருக்கணும், கண்டிப்பாக ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறணும்னு சொல்லி ரோஹிணியை வந்து வீட்டில் போய் சொல்கிறான். அவங்களுக்கு வந்து கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. வேகமாக சிட்டி வந்து முத்துவும் மீனாவும் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது துரத்திக்கிட்டே வராங்க ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு. ப்ரமோ பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. ஏன்னா முத்துவும் மீனாவும் கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆனால் கண்டிப்பாக சத்யா பயங்கரமாக கோபமாகுவார். இதில் இன்னொன்று என்னென்னா, ரோஹிணி வந்து சத்யா கிட்ட சிட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறா. ரோஹிணிக்கே தெரியல. கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ரோஹிணிக்கு வந்து சிட்டியால் வருங்கிறது யார் யார் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை முத்து தான் காப்பாற்றுவார்னு யார் நினைக்கிறீங்க?